டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா வெற்றிகரமா விடாமுயற்சி திரைப்படம் நம்ம எல்லாருக்கும் விருந்தாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சியின் டைட்டில் வச்சாங்க. பயங்கரமான விடாம முயற்சி செஞ்சு தான் இந்த படத்தையே ரிலீஸ் பண்ண வேண்டியதாச்சு. பட் அஜித் ரசிகர்கள் உண்மையிலே தியாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும். தலை அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏகேன் மட்டும் தான் கூப்பிடணுன்னாங்க. கடவுளே அஜித்தே அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் படமாவது விடுப்பா அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது படமும் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஜனவரியிலே படம் வர வேண்டியது. எல்லாருமே தலை பொங்கல் அப்படின்னு ரெடியாக இருந்த சமயத்தில் நியூ இயர் அதுவுமா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருந்தாங்க. விடாமுயற்சி படம் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் ஜனவரியை தாண்டி பிப்ரவரி வந்த உடனே எண்ணெய் எறிந்தால் ரிலீஸ் டேட்லேயே ஒரு படம் மீண்டும் ரசிகர்களுக்கு விருந்தாக வந்திருக்குது. ரொம்ப நாள் வெயிட்டுக்கு அப்புறம் அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீக்கிறாங்க இந்த படத்தை. இந்த படம் எப்படி இருக்குது, என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற ரிவ்யூ தான் இது. காலங்காத்தால ஷோ முடித்தவொடனே நம்ம ஆடியன்ஸுக்காக ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ விடாமுயற்சி அப்படின்னு வரும்போதே இந்த கதை ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. காரணம், மகிழ் திருமேனியோட இதற்கு முந்தைய சிறப்பான தரமான சம்பவங்கள் தான். மீகாமன் ஆகட்டும், தடையற தாக்காகட்டும், எல்லாமே ஈவன் உதயநிதி அவர்களை வைத்து கூட கழகத்தலைவன் படத்தை எடுத்து போது கூட அது லோ எக்ஸ்பெக்டேஷனில் வந்தாலும் பல டிலே பல தடைகளுக்கு அப்புறம் வந்திருந்தால் கூட அது ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மகிழ் திருமேனி அவர்கள் அஜித் அவர்கள் கூட இணைந்து ஒரு காம்போவாக வரும்போது பட்டாசாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதையை ஓவராலாக பார்த்தலாம். எல்லாருமே இந்நேரத்துக்கு அதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிரேக் டவுன் படத்தோட ஒரு தழுவல் மாதிரி தான் இந்த கதையாக இருக்குது. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இயர்லியாக ஸ்டார்டிங்கில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேமிலி எப்படி போகுது, ரொமான்ஸ் அப்படின்னு வராங்க. அவங்க ஒரு லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ட்ரிப்பில் ஒரு பிரச்சனை வருது. அவங்களுடைய ஒய்ஃபை கடத்திடுறாங்க. அண்ட் அஜித் அவர்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த தேடுறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன, எதற்காக அந்த கும்பல் கடத்தினாங்க, அது பழிவாங்கும் நோக்கமா இல்லை கடத்தல் ஜஸ்ட் பணம் வாங்குறதுக்காக கடத்தி இருக்கிறாங்களா, அஜித்துக்கும் அவர்களுக்கும் உண்டான கனெக்ஷன் இல்லை, அந்த குரூப் யார் அப்படின்னு பல கேள்விகளுக்கு ரத்தம் தெரிக்க பரபரப்பாக ஒரு ஸ்பீடான ஆக்ஷன் த்ரில்லர் என்டர்டெய்னராக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த விடாமுயற்சி படம். இந்த படத்தை அஜர்பைஜான் அப்படின்னு எப்போ லொக்கேஷன் சூஸ் பண்ணாங்களோ அப்போயே பல கேள்விகள் எழுந்தது. ஏன்னா சாதாரணமாக அது இந்தியாவிலே எடுத்துருக்கலாம். வேற ஒரு ஃபாரின் லொக்கேஷன் அப்படிங்கும்போது ஏன் ஸ்பெசிஃபிக்காக அஜர்பைஜானுக்கு போகணும், நம்ம ஊர்லேயே ராஜஸ்தான் அந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியாவிலே எடுத்துருக்கலாம் அப்படின்னாங்க. பட் உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ் அவர்கள் அந்த அஜர்பைஜானுக்கு நம்ம போன மாதிரியே ஒரு பயங்கரமான செயலை செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். அவருடைய கேமராவில் ஏற்கனவே ஆரம்பம் படத்தில் நம்ம ரசிச்சிருப்போம் அஜித் அவர்களை. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் ஸ்டைலிஷாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேச வேண்டியது அஜித் அவர்களை பற்றி தான். உண்மையிலே படத்தை சிங்கிள் ஹேண்டடாக கேரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அஜித் அவர்களுடைய எல்லா படத்துலையும் நம்ம இப்படி தான் சொல்லியிருப்போம். பட் உண்மையிலே இந்த படத்தில் அஜித் அவர்கள் அவங்கள நீக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே இந்த படம் கேரியாக இருக்குமா அப்படின்றது தெரியல. த்ரிஷாவுடனான ரொமான்ஸ் காட்சியாகட்டும், அந்த இளமை ததும்புற அஜித் ஆகட்டும், அந்த ரசிகர்களுக்கு இது உண்மையிலே ஒரு கொண்டாட்டமான விஷயம். அந்த பிளாக் ஹேரில் அஜித் அவர்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இளமை ததும்புற இதுவாகட்டும், ஒரு ரொமான்ஸ் ஆகட்டும், சின்ன ஒன்லைனர் காமெடி ஆகட்டும், அப்புறம் அந்த டோன் மாறும்போது, அந்த ஆக்ஷன் பிளாக்காக மாறும்போது, அந்த ஒயிட் ஹேரில் நிறைய தாடி வச்சுட்டு ஒரு பயங்கரமான ரத்தம் திரிக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் மனுஷன் பிச்சு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கூடவே அனிருத்தோட மியூசிக் சாதாரண சீன்ஸே அனிருத் பயங்கரமாக எலிவேட் பண்ணுவோம் அப்படி. ஆனால் இந்த படத்தில் அதுக்கான சீன்ஸு கரெக்டாக சீக்வன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட அப்படி தேட்டரில் தெரிக்க விட்டுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அஜித் அவர்கள் பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான, அதே சமயம் ஆக்ரோஷமான, அக்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து த்ரிஷா அவர்கள். உண்மையிலே த்ரிஷா நாளுக்கு நாள் மெருகேறி கொண்டே க்யூட் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தில் அந்த ரொமான்ஸ் காட்சியில் நிறைய சீனில் அஜித்தை விட்டுட்டு நம்மளுடைய கண்ணு த்ரிஷா பக்கம் போகுது. உண்மையிலே த்ரிஷா நடுவில் ஃபீல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சாங்க. பட் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் திருப்பி பீக்கில் எல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவர்களுடைய நடிப்பாகட்டும், அழகாகட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே மெருகேறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் அஜித் அவர்களுக்கு கரெக்டான ஒரு ஜோடியாக, ஏன்னா அந்த கிட்னாப் ஆக போகிற ஒய்ஃபு, அதுக்கான பதட்டம், அதுக்கான எக்ஸ்பிரஷன், அந்த அஜித்துக்கு ஏற்ற ஒரு ஜோடி அப்படின்னாலும் வரும்போது த்ரிஷா தன்னுடைய ரோலுக்கு பர்ஃபெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே த்ரிஷாவுக்காகவே எழுதின அந்த ஒரு கதாபாத்திரம் மாதிரி இருந்தது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம்.
அண்டு முக்கியமாக இன்னொரு லேடி கேரக்டர், வெயிட்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஜினா கேசண்ட்ரா அவர்கள். ஏற்கனவே தமிழில் பல படங்களில் வந்து அவர் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவங்களுக்கு இன்னொரு பிரேக் த்ரூவாக இருக்கும். தமிழில் இன்னொரு ரவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடையும் வந்து அவங்க இந்த படத்துலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீமேல் லீட் ரோல் நடிக்கிறவங்களுக்கு வந்து ஈவன் த்ரிஷா அவர்களே கூட கொடி படத்தில் நெகட்டிவ் நடிச்சிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு எடுப்படாது. பட் ரெஜினா கேசண்ட்ரா அவர்களை வந்து நிச்சயமாக நெகட்டிவ் ரோலில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. அண்ட் அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு இருக்கும்போது படத்தில் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற படத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு வில்லனாக, ஒரு நெகட்டிவ் கேரக்டராக அர்ஜுன் அவர்கள் இருக்கிறது வந்து பர்ஃபெக்டான கேஸ்ட் அப்படின்னு சொல்லணும். மங்காத்தாலே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் விசஸ் அஜித் அந்த 2 பேரோட அந்த ஃபைட் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அர்ஜுன் அவர்களே நம்ம தேசப்பற்று மிக்க ஒரு ஹீரோவே நம்ம பார்த்துருப்போம். அவர் நெகட்டிவ் ஷேடு எடுக்கும்போது ஒரு சூப்பராக இருந்தது. லியோலையும் அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடு பண்ணியிருப்பார். பட் அந்தளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் அப்படின்றது இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மங்காத்தால நம்ம பார்த்த அந்த ஒரு அர்ஜுன் வந்து இங்கேயும் வந்திருப்பார். பட் இன்னும் ஈவன் மோர் நெகட்டிவ் ஷேட். ஸோ அஜித் அவர்களுக்கும் அந்த அர்ஜுன் அவர்களுக்கும் இருக்கிற அந்த ஃபைட் அப்படின்றது வந்து அவர் கண்டுபிடிக்கிற வரைக்குமே வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸில் அப்படின்னு வரும்போது பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்குது. அது நிச்சயமாக தியேட்டரில் பார்க்கும்போது அது தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரவ் அவர்கள், நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்போம். அஜித் அவர்கள் கூட காரில் ட்ரைவ் பண்ணி அது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போய் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த படத்தில் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து கொடுத்துருக்காரு. இது அவர் கூட ஒரு பேசக்கூடிய ஒரு பிரேக் த்ரூவான ஒரு படமாக இருக்கும். அண்ட் படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பலம் செகண்ட் ஹீரோ ஆஃப் த மூவினே சொல்லலாம். எஸ், எல்லாருமே எல்லா மூவிலையும் சொல்கிற மாதிரி அனிருத் அவர்கள் தான் பிச்சு உதறிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சவதிகா பாட்டு வந்தபோதே எல்லாருமே வந்து அது ஒரு கொண்டாடுற ஒரு நம்பராக தான் இருந்துச்சு. அது எல்லாருடைய பிளேலிஸ்ட்டையும் வந்து ஆக்குப்பை ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு தேட்டர்லேயும் வந்து அது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பாடலாகவே இருக்கிறது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மகிழ்த்திருமேனி அவர்களுடைய படத்தில் வந்து லவ் போர்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப சப்டிலாக தான் இருக்கும். நீங்கள் மீகாமன் பார்த்துருக்கலாம், தடையறத்தாக பார்த்துருக்கலாம். ஆக்ஷன் அப்படின்றது தான் ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கும். லவ் போர்ஷன் அப்படின்றது ரொம்ப சப்டிலாக இருக்கும். பட் அஜித் அவர்களுக்காக ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டிருக்காரு மகிழ்த்திருமேனி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அனிருத்தோட ஒரு கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் பத்திக்கிச்சி பாட்டு தான் உண்மையிலே தேட்டர் விட்டு வெளில வரும்போது எல்லாருடைய மண்டையிலேயும் அது ஓடுற ஒரு இதுவாக தான் இருக்கும். எப்படி தேவாராவில் வந்து அந்த கடவுளாக மிருகமா தேவாரா அப்படின்ற ஒரு லைனை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக போட்டு மாசான ஒரு எலிவேஷன் கொடுத்தாரோ, பத்திக்கிச்சி சாங் எங்கெல்லாம் வருதோ அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படி சோர்ந்து போகிற மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் அப்படியே எரப்ட் ஆகி ஒரு பீக்குக்கு வருவாங்க. அந்த மாதிரி பர்ஃபெக்டான இடத்துல சாங் பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காரு. அண்ட் அனிருத்னா எலிவேஷன் தான், அதை பற்றி நம்ம கேட்கவே தேவையில்ல. அஜித் மாதிரியான ஒரு ஸ்டாருக்கு எலிவேஷன் போடுறதுக்கு அனிருத்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி தெரிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். சாதாரணமாக போக வேண்டிய ஒரு இடத்த கூட அவருடைய பிஜிஎம், அவருடைய பீட்ஸு, அவருடைய சாங் பிளேஸ்மெண்ட் அப்படின்றது வந்து வேறு லெவலில் ஒரு எலிவேட் பண்ணியிருக்குது. படத்தில் வந்து முக்கியமாக 2 வில்லன்கள் சொல்லலாம். ஒன்று அர்ஜுன் அவர்கள், இன்னொன்று லைகா ப்ரொடக்ஷனோட பிளானிங் ஆகட்டும், மூவி ரிலீஸ் ஆகட்டும், இல்லை ரசிகர்களை எங்கேஜிங்காக வைக்கிறதாகட்டும், ப்ரொமோஷன் ஆகட்டும், எல்லாமே ஒரு சொதப்பலாக இருந்துச்சு. இந்த படத்தை ப்ராப்பராக ஒரு ப்ரொமோஷனோட ப்ராப்பரான பிளானிங்கோட எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைஞ்சிருக்கும். ஓவராலாக இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எஸ், இது வந்து ஏ சென்டருக்கு மட்டும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம், இது ஒரு எண்ணெய் அறிந்தால் ஒரு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான். அஜித் ரசிகர்களுக்காக தரலோக்கலாக ஒரு விஸ்வாசம் மாதிரியோ வேதாளம் மாதிரியோ அந்த மாதிரி இது நிச்சயமாக இருக்காது. பிஎன்சி ஆடியன்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியல. படம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குது, கதை வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு குறி வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது. இது ஏற்கனவே மகிழ்த்திருமேனி அவர்கள், இது நான் இதில் ரொம்ப கம்மியான பார்ட் தான், இது அஜித் அவர்களே உருவாக்கின கதை அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் சொல்லியிருந்தார். பட் உண்மையிலே ஏ சென்டர் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பயங்கரமான ரீச்சாக இருக்கும். பிஎன்சியில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அஜித் அவர்களுக்கு 2 படம் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் ரேஸ் ஜெயிச்சாச்சு, பத்மபூஷன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படமும் வந்து விடாமுயற்சியும் எல்லா இடத்துலையும் நிச்சயமாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து அஜித் ரசிகர்கள் இந்த கொண்டாட்ட மனநிலையிலேயே குட் பேட் அக்லி படத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்றதுலையும் எந்த சந்தேகமும் இல்லை. விடாமுயற்சி படத்தை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு, குறிப்பாக அந்த இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவுடன் சந்திப்போம். நன்றி.